துலாம் ராசி நவம்பர் 2 முதல் நவம்பர் 8 வரை வாராந்திர ஜாதகம். குரு உங்கள் ராசியின் 9வது வீட்டில் சஞ்சரிப்பார். இதுபோன்ற சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த. இந்த வாரம் உங்கள் உணவை மேம்படுத்த வேண்டும். இல்லையெனில் நீங்கள் பல கடுமையான நோய்களால் பாதிக்கப்படுவீர்கள். இது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் இந்த வாரம் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. மேலும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நெருக்கமான எவரிடமிருந்தும் நிதி உதவியை எதிர்பார்க்க முடியாது. சனி உங்கள் ராசியின் 6வது வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக வீட்டில் மகிழ்ச்சியின் சூழ்நிலை இந்த வாரம் உங்கள் பதட்டங்களை குறைக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதில் முழுமையாக பங்கேற்பது முக்கியம். வெறும் அமைதியான பார்வையாளராக இருக்கக்கூடாது. மேலும் உங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்துகொள்ள இந்த வாரம் உதவும். இதற்காக உங்கள் அனைத்து வேலைகளுக்கும் பின்னால் அன்பு மற்றும் தொலைநோக்கு உணர்வு இருக்க வேண்டும். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் யாருக்காவது தீங்கு விளைவித்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் தவறு செய்வது இயற்கையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே தவறு மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் அது முட்டாள்தனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாரம் உங்கள் பல பாடங்களை புரிந்துகொள்வதில் உள்ள அனைத்து வகையான சிரமங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும். இந்த வாரம் பரிகாரம் ஓம் பார்கவாய நமஹ என்று தினமும் 24 முறை உச்சரிக்கவும்.